மூதேவி என்றால் என்ன? மூதேவி என்றால் என்ன பொருள்? குறிஞ்சி நிலத்தின் தலைவனான முருகனே குறிஞ்சி மக்களுடைய தெய்வமாகப் போற்றப்பட்டார். உலகின் முதல் குடி தமிழ்குடி என்பார் உளர். தேவநேயப் பாவாணர் போன்றவர்கள் இக்கருத்தை ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்களுடன் நிறுவியுள்ளனர். அந்த முதல் குடிமக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வாழ்ந்த நிலம் குறிஞ்சி நிலமாகும். அந்நிலத்தின் தலைவனும் தெய்வமும் முருகன். இத்தகைய சிறப்பு வாய்ந்த முருகனுடைய தாயார் பெயர் தவ்வை என்பதாகும். எப்படி 5 நிலங்களுக்குரிய தெய்வங்களில் கொற்றவை போற்றப்படுகிறாரோ அதற்கு இணையானவர் இந்த தவ்வை என்னும் முருகனுடைய தாய். எல்லா தெய்வங்களுக்கும் மூத்தவர் என்பதால் இவரை மூத்த தெய்வம் என்பதை குறிப்பிட மூத்த தேவி என்று சொல்லி வந்தனர். பின்னாளில் வந்தவர்கள் பிற தெய்வங்களை முன்னிலைப்படுத்த நம்முடைய முழுமுதல் கடவுள் முருகனின் தாயாகிய தவ்வை என்கிற அந்த மூத்த தெய்வத்தை இழிவுபடுத்தி மூத்த தேவி என்பதை மூதேவி என்று மாற்றி அவரை ஸ்ரீதேவிக்கு தமக்கை என்று கூறி பசப்பு மொழி பேசினர். பிறகு ஸ்ரீதேவி செல்வத்தை கொடுப்பாள், மூதேவி வறுமையை கொடுப்பாள் என்று கூறி நம்முடைய முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்தை நாம் வணங்காமல் இழிவுபடுத்தி ஒதுக்கி வைக்கும்படி நமக்கு பழக்கிவிட்டனர். மூதேவி என்கிற மூத்த தேவி தவ்வை என்ற பெயருடையால் குறிஞ்சி நில கடவுள் முருகனின் தாயார் கொற்றவைக்கு நிகரானவர். சோறு என்பதை சாதமாக்கி, சாதம் என்பதை உயர்வாக்கி, சோறு என்பதை இழிவாக்கி, எச்சை சோறு, பிச்சை சோறு, தண்ட சோறு என்று சோறு என்கிற தமிழ் சொல்லை இழிவுபடுத்தியது போல மூத்த தேவியை மூதேவியாக்கி முத்தமிழ் தெய்வத்தை இழிவுபடுத்தியுள்ளனர். இனியாவது நாம் விழித்துக் கொள்வோம், தமிழர்களின் பெருமையை அறிந்து கொள்வோம். நன்றி.